இந்த கங்கா ஜான்சியின் ராணி ஆவாள். எவ்வாறு ஆக வேண்டும் என்பதை இந்த கங்கா நன்றாக அறிவாள். உயர பறக்க நினைக்காதே. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். இல்லை என்றால் உனது பாட்டி. அவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் ஜானகி அவர்களே. ஏனென்றால் நான் மகாராணி ஆவது நிச்சயம். லக்ஷ்மி பாய்க்கு தன் வாழ்வீச்சின் மீது கர்வம் உள்ளதல்லவா? அதே வாழ்வீச்சு போட்டியில் நான் அவரை தோற்கடிப்பேன். மகாராணியின் அறைக்கு அருகே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்த வேண்டும். அதுவும் உடனடியாக. உத்தரவு மகாராஜா. இல்லை கங்காதர், நான் எதை கூறினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். பாதுகாப்பை பலப்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை. முதலில் லக்ஷ்மிக்கு புரியவை. அனைவரையும் அவள் நம்பி விடுகிறாள். மனிதர்கள் பலவிதம் என்பதை அவள் உணர மறுக்கிறாள். அரண்மனையில் சதித்திட்டம் நடக்கிறது. அதை இவள் புரிந்து கொள்ளவில்லை. மகாராஜா, நான் அதை பற்றிதான் தங்களிடம் கூற வந்தேன். எனது அந்தப்புரத்தில் முக்கியமான பணிப்பெண்களும் வேலையாட்களும் தான் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு ஆண்களால் எங்கள் இருப்பிடத்தில் நுழையவே முடியாது. நீ என்ன கூற விரும்புகிறாய் லக்ஷ்மி? மகாராஜா, நான் ஒரு பெண் சேனையை உருவாக்க விரும்புகிறேன். அவ்வாறு செய்வதால் அந்த வீராங்கனைகள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதோடு தற்காப்பு கலைகளையும் அவர்கள் கற்றுவிடுவார்கள். நீ கூறுவது அனைத்தும் உண்மைதான் லக்ஷ்மி. ஆனால் நீ இருக்கும் இந்த நிலைமையில் அரண்மனைக்கு வெளியே சென்று பெண்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுப்பது என்பது இயலாத விஷயம். இல்லை மகாராஜா, என் அந்தப்புரத்தில் இருக்கும் பெண்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களால் எந்த தீங்கும் ஏற்படாது. என் மீது நம்பிக்கை வையுங்கள். எனக்கு தங்கள் அனுமதி கிடைத்தால் போதும். நம் மகன் இந்த அரண்மனையில் பிறக்கும் போது பணிப்பெண்களுக்கு இடையே பிறக்கக்கூடாது, வீராங்கனைகளுக்கு இடையே பிறக்க வேண்டும் மகாராஜா. நான் தங்களிடம்தான் பயிற்சி பெற வேண்டும் கங்கா. தவறாக எண்ணாதே. நான் பாரபட்சமின்றி பயிற்சி அளிப்பேன் என்று கூறியுள்ளேன். உனக்கு மட்டும் தனியாக பயிற்சி அளித்தால் அது மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயமாகும். தைரியமாக இரு கங்கா. நிச்சயம் நீயும் அனைத்தையும் கற்றுக்கொள்வாய். ஆனால் இதை பயில்வதற்கான நேரம் என்னிடம் இல்லை. நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருக்கிறது. என்ன? அதொன்றுமில்லை. நான் விரைவிலேயே அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்றால் நான் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் அல்லவா? அதுதான். நிச்சயம் கங்கா. அது மட்டுமின்றி படை என்பது ஆண்களுக்கு சொந்தமானது. நமது படை பெண் சேனையாகும். அப்படி என்றால் சக்தியின் வடிவம். ஆம் மகாராணி. உலக அனுபவம் எனக்கு நிறைய உள்ளது. அந்த அனுபவத்தின் பேரில் நான் உனக்கு கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள். நமக்கு கெடுதல் செய்பவர்களை நம் அருகிலேயே வைத்துக் கொள்வது நல்லதல்ல. என்னால் நம்ப இயலவில்லை. என் குறி தப்பிவிட்டதா? நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது இடையூறு அளிக்கும் தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் மகாராணி அவர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளித்தீர்களோ அதே பயிற்சியை எனக்கும் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவளிடத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடாதே. இல்லை குருதேவா, இது எனக்காக இல்லை, மகாராணியின் பாதுகாப்பிற்காக மட்டும்தான் இதை கேட்கிறேன். அவர் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறார். இருந்தும் அவர் போராடி ஜெயித்து விட்டார். ஆனால் இதே தாக்குதலை அவர்கள் மீது 5 மாதத்திற்கு பிறகு நடத்தினால் அவளுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. தேவைப்பட்டால் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த புறத்திற்குள் எல்லையை தாண்டி எந்த ஆண்களும் வரக்கூடாதே குருதேவா. இதை ஜான்சியின் எதிர்காலத்திற்காகவும் மகாராணியின் நலனிற்காகவும் தான் வேண்டுகிறேன். என்னை சிஷ்யாக ஏற்றுக்கொள்வீர்களா? சரி கங்கா, நான் உனக்கு பயிற்சி அளிக்கிறேன். இனி நான் மகாராணியை போல் கை தேர்ந்த வீராங்கனையாவதிலிருந்து யாராலும் தடுக்க இயலாது.